ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். எல்லாருக்கும் 2025 புது வருஷம் ரொம்ப சந்தோஷமான வருஷமாகவும் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்கணும்னு விஷ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியான விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தா ட்ரெஸ் வேற போட்டிருக்கா, அப்படியே கையில் மாதிரியே இருக்கா. அஜி கேட்கல. அவனுக்கு ஒரு எள்ளூர் எடுத்து கொடுத்துருக்கா. எதுனா வேணும்? தேங்காய் உருண்டையா, எள்ளூர் உருண்டையா, கடலை உருண்டையா, கம்பு லட்டா, கம்பு லட்டு, ராகி லட்டு, சிவப்பரிசி லட்டு, மாப்பிள்ளை சம்பா லட்டு, ராகி ராகி என்ன படிச்சா? ராசின்னு படிச்சாங்களா? ராசி லட்டு. பெங்களூர்லேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தங்கப்பாண்டி அண்ணா, பிரபு அண்ணா ஃபேமிலி வந்திருந்தாங்க. சரி எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சிறுமலைக்கு கிளம்பிட்டோம். தீனுக்காரணியாக வந்து ஒரு வாரம் ஆச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னா. இல்லடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வீட்டில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி சிறுமலைக்கு வாங்க பிள்ளைகளாக போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை வர சொல்லி கிளம்பிட்டாங்க. உளுந்து போட்டு செய்யறது உளுந்தங்களி, வெந்தயம் போட்டு செய்யறது வெந்தயக்களி. உளுந்தங்களில உளுந்தும் பச்சரிசி மட்டும் இருக்கும். வெந்தயக்களில உளுந்து வெந்தயம் வந்து டாமினேட்டிங். கொஞ்சம் லேசா ஒரு இல்ல ரொம்ப கசக்கா லேசா. இதெல்லாம் நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம்ல, இன்னைக்கு இப்போதைக்கு எடுத்துட்டீங்க. இது தூக்கிட்டு போயிட்டு திருப்பி தூக்கிட்டு வந்துருக்கோம்ல. சரி ரைட் ஓகே. இது பாப்பாவுக்குன்னா கோட் மில்க் சோப்பே இருக்கட்டும். இதுக்குள்ள தானே போகணும். இந்த அங்கே தான் நிற்கிறாங்க. போற வழி டீ குடிச்சு அடுத்து நானு மலையில அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு. அவன் சுதி ஏத்தி விடுங்க. புடிச்சுக்கோ புடிச்சுக்கறவன புடிச்சுக்கோ. நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? இங்க இருந்து தான் மழை ஸ்டார்ட் ஆகுது. செக் போஸ்ட் வந்துட்டோம். ஆமா காய்ஸ், மழை சரிஞ்சிருக்குடா. மழைனா சரியதாம செய்யும். இப்போ நம்ம மேல சரிஞ்சிருந்தா ஏய் வாயை மூடுங்க. இது எத்தனாவது பெண்ட் பாப்பா? 12வது பெண்ட். இன்னும் 6 பெண்டுகள் உள்ளன. மனசாட்சியே இல்லையா பஸ்ஸுக்காரவங்களுக்கு? தெரியல எதுக்கு சாமி பஸ்ஸுக்காரவங்களுக்கு மனசாட்சியே இல்ல. இம்பகோண்ட ரோட்ல இப்படி வராங்களே, நாங்க என்ன பண்றது? எதுக்கு பஸ்ஸுக்காரவங்களுக்கு மனசாட்சியே இல்ல? சொல்லு, நீ சொல்லிடுவோம். வாயால நீயே சொல்லிட்டல. இல்ல நிக்குது. எப்படி பாருங்க பாருங்க. இப்படி நிடா. சங்கிலி நிக்கு. இல்ல நீ போட்டோ எடுக்கிறது வந்து போட்டோ எடுக்கிறது தெரியல. அந்த போட்டோ ஆக்கறது தெரியல. திரும்ப எமன ஏதோ பொலவு இருக்காங்க. சரி அவர் ரொம்ப நேரம் சுதி காட்டுங்க. கண்மணி வச்சிருக்கீங்க. அவங்க வேணாமா தள்ளி வச்சிருக்காங்க தெரியுமா? சுதி அப்ப அது வச்சுக்குவாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க. ஏய் ஒரு கையில பண்ணு போதும். போடுங்க நான் வச்சிருக்கேன்.
வெள்ளை வெள்ளையா இருக்கிறதெல்லாம் வீடா? ஆமா. சும்மா படிச்சு. ஐயோ. நீங்க வந்திருக்கீங்களாடா முன்னாடி? சிறுமலைக்கா வந்திருக்கோம். எப்போ வந்தீங்க? ஒரு வாட்டி காஃபி கவுண்டிக்கு வந்தோம். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஹாய். இப்போ சொல்லு. உன் பேர் என்ன சொல்லு? இது சுதி. சொல்லு. சுதிக்ஷன். சுதீக்ஷன். எத்தனாவது படிக்கிற? யூகேஜி. யூகேஜி. உங்க அப்பா பேர் என்ன? பிரபு. உங்க அம்மா பேர் என்ன? சந்தியா. உங்க அப்பா ஏடிஎம் பாஸ்வேர்ட் என்ன? தெரியாது. அண்ணா லெஃப்ட். ஏய் சும்மா ரெடி. அண்ணா ரைட். காமெடி பண்றாங்க. யாரா அந்த பையன்? ஏய் டேய் கமல், நேரா ரைட்ல ஒரு நம்பர், ரைட்ல ஒரு பிரைவேட் ஃபாஸ்ட் கால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டுருக்கான் பாரு, அத போட்டோ எடுத்துக்கோ. இந்த பிளாக் ராக். ராஜ்தி போட்டோ எடுத்துறது. ஏய் பிஸ்லரி இருக்கான்டா, நிப்பாட்றா வாங்கிட்டு போயிடலாம். நீங்க தான் நிப்பாட்டணும். சிறுமலை பழையூரா? பழையூர் 80 மீட்டர்ஸ்ல நம்ம இதுக்குள்ள தானே போனோம். காஃபி கவுண்டிக்கும் இதே இடத்துல தான் இருக்கு. அப்படியா? வந்துட்டோம். நிதின் ஹாலிடே இன் ரெஸ்டாரண்ட் காஃபி கவுண்டி இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம போறது இதுக்குள்ளதான் இருக்குதா? இதானா? சாப்பேர் இந்த சைடு நம்ம தங்க போறோம். ஏன் இதான்டா ஸ்விமிங் பூல் வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? காஃபி அலசற இடம்டா. எங்க ரிசப்ஷன் எங்க இருக்குப்பா? இங்க போவாங்க. இந்த லீவுக்கு எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு 4 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். கமலுக்கு உடம்பு சரியில்லாதனால லாஸ்ட் மினிட்ல பிளான் கேன்சல் ஆயிருச்சு. பிரபு அண்ணாலாம் லீவு போட்டுட்டாங்க. கமலை பார்க்கறதுக்காக 2 பேருமே வந்திருந்தாங்க. சரி 4 நாள் பிளான் தான் கேன்சல் ஆயிருச்சு, அட்லீஸ்ட் ஒரு நாள்னாச்சும் எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். நமக்கு பக்கத்தில் சிறுமலை இருக்குது, ஜஸ்ட் போனதும் வந்துடலாமா அப்படின்ட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஆமா இல்ல இந்த மாதிரி எவ்வளவு நாள் வாங்குவேன்? அந்த பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீளம் பத்தாது. ஒன்றும் இல்லைப்பா, இங்கே தூங்கிக்கப்பா. நீ நம்ம வீட்டுக்கு வேணாம்ப்பா. அது எப்படி இருந்தாலும் உன்னைய நீ 11th படிக்கும்போது ஹாஸ்டல் தான் சேர்ப்போம். அங்கே எல்லாம் பங்கு பெட்டு தான் இருக்கும். நீயும் இதுலயே படுத்துக்கப்பா. அவங்க 2 பேரும் கீழே படுத்துக்குவாங்க. சமாதானப்படுத்துறா. சரி பரவாயில்ல, சமாதானப்படுத்து கொஞ்சம். அவளை நல்லா இருக்குல்ல? எக்ஸ்ட்ரா பெட் வேணுமா? தேவையில்லை, இருக்கிறதே போதும். நல்லா இருக்கு. அவளுக்கு 2 பேரும் பாரு சற்று கூட போடாம. கீழே தான் ஒரு டீ குடித்தோம். மேலே வந்ததும் குளிருக்காக இன்னொரு டீ குடிக்கலான்னு கடைக்கு வந்தோம். நம்ம போய் ஸ்விம்மிங் பூல் போய் பார்க்கலாம். இப்போ பண்ணக்கூடாது, காலையில் தான் பண்ணணும் ஸ்விம்மிங். அப்பா ஸ்விம்மிங் பண்ண போகிறாரு. ஆமாம் அப்பா இப்போ இல்லை, காலைல தான் பண்ணுவாங்க. இங்கிட்டுடா டேய். இல்லை எதுக்குடா இவ்வளோதாம்மா? ஏன்டா இங்கடா போகிற? இங்கிட்டு போடா. இதுக்குள்ளே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கான். என்னப்பா? அதுக்குள்ளே தான் போகணுமா? இப்போ போனால் உள்ள அட்டைப்பூச்சி இருக்குமா? காலையில் போங்கன்றான். ஏய் எஸ்டேட்ரி. அதை அவங்க க்ளீன் பண்ணாம விட்டுருக்காங்க. சரி ஓகே, அப்போ இருட்டில் போவேன். நான் காலைல போய் பார்க்கலாம். பாப்பா ஆமாம் அதான் நானும் சொன்னேன் உங்க வீட்டுக்காரட்ட. போகும்போது கூட போயிடலாம். நம்ம ஒரு 5-10. சரி, அது வரைக்கும் இந்த பூலில் குளிக்கலாம். எந்த பூல்ல? இந்த இங்கே இருந்துச்சுல பூல். கம்பெனி வா. அதேதான் ஸ்விம்மிங் பூலாம். இது பிள்ளை இறக்கி வச்சுட்டு
அது போலாம். அட்டை கடிச்சா கடி வாங்குங்க ஒரு நாளைக்கு. கரடி வந்தா ராஜதி லெஃப்ட் ஹேண்ட்ல உதைக்கிறானா? லெஃப்ட் ஹேண்ட்ல உதைக்கலாம். ஆனா உதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கால் மட்டும் கம்பளி புழு இருக்கா? ஏய் ராஜதி, அட்டைப்பூச்சியோட கம்பளி புழு கொடூரமானது ராஜதி. கரடியை உதைக்கலாம், ஆனா கம்பளி பூச்சியை உதைக்க முடியாது. என்ன அது தொட்டாச்சு நீங்க? இதை எடுத்து இப்படி ஊதுவாங்கல்ல, அந்த தாத்தாவா? தாத்தா இல்ல, தாத்தா சின்னது, இது பெருசு. பெருசு பெரிய தாத்தா. இது பெரிய தாத்தா. கொள்ளு தாத்தா. ராஜதி ராஜதி பிஞ்சிரா போகுது ராஜதி. வேணா ராஜதி, 95 ராஜதி. நீங்க bloody rascal. பப்ளிக் வெயிட் ரிவீல் பண்ணு. நான் 100 கிலோ இருக்கேன். 100 கிலோ இருக்கேன். அப்பா அம்மா தள்ளி, அம்மா கீழே இறக்கி விடு. நீ வேணா கீழ இறங்கி போய் உங்க அப்பா கிட்ட நில்லு. அப்பா அம்மா அம்மா கீழே இறக்கி விடு. அப்பா உங்க அப்பா கிட்ட நில்லு. நாள இறங்க மாட்டேன். அம்மா கீழே இறக்கி விடுறா. அப்பா பின்னாடி இழுத்து எடுத்து. அப்பா கொஞ்சம் அகலமா இருக்குல்ல, அதனால இடிக்கும் உனக்கு. கறக்காத பாப்பா, சிங்கம் புலிலாம் இருக்கும், உள்ள வந்துரும். இதுதான் சிறுமலை ஊரா? பூனை மாதிரியே இருந்துச்சு அந்த நாய். ஊர் பேர் என்ன? பழையூரா பழவூரா? இது டாடிக்கா? டாடிக்கு 3 மணிக்கு மேலே தான் கிளம்பினோம். நாங்கள் வர்றதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. வெளியே எங்கேயும் போக முடியல. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலயே வந்து ஊஞ்சல்லாம் இருந்தது. நல்லா ஆடி முடிச்சுட்டு அப்படியே டின்னருக்கு போகலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தோம். அங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இருந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஊதுங்க ஊதுங்க, மேலே பார்த்து ஊது. நைட்டு டின்னரை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்து எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லோரும் ஒரு ரூமில் உட்காந்துருந்தோம். பிள்ளைங்கனாலும் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டுட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நைட்டு 12 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். இதை அடுத்த நாள் எடுத்தது. காலையில் எந்திரிச்சு ஸ்விம்மிங் பூல் போயிட்டு பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அப்படியே கிளம்பி வழியில் எதையாவது பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா கீழே இறங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நைட்டே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் நாங்கள் எந்திரிச்சதுலேருந்து இந்த மாதிரி மேகமூட்டமாக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நைட்டு இருந்து மழை விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. காலையில் நின்றும் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சோம். காலையிலையுமே பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பெஞ்சிட்டே தான் இருந்தது. எங்கேயுமே போக முடியல. நாங்க இங்க எங்களோட ஸ்நாக்ஸ் லிஸ்ட் எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். என்ன அது என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னா? இல்ல இல்ல என்னென்ன நாங்க என்னெல்லாம் சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கோம். நல்ல வேலை. ஃபர்ஸ்ட் டிக்டாக் 2 வச்சிருக்கோம். புகை வருதா? எங்க? நல்லா ஊது. வெளியில போய் ஊது, வெளியே போய் ஊது. ஊது ஊது, வெளியே போய் ஊது. எப்படி இருக்கு பாத்தியா? அங்க பாரு தங்கப்பாண்டி மாமா கார் இருந்துச்சுல, அங்க காணாம பாரு. இங்கதான் இருக்கு. வா போய் பாம்பு இருக்கா? எது? மாங்குருவியா? மழை பெய்யும் போது அந்த மேகமூட்டம் கலையுது. மழை நின்றுச்சு அப்படின்னா ஃபுல்லாக மேகமூட்டம் ஆகிடுது. மழை நின்றுச்சு, எல்லாரும் எந்திரிங்க போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மேகமூட்டத்தில் நடந்து போய் தான் டீ குடிக்கணும் அப்படின்னு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரி போ அப்படின்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆமாம், அதுக்கே எவ்வளோ பனி வருது. டிசம்பர் சீசன். இது பீக் சீசன். நீங்க டிசம்பர் மாசம் உங்க ஊருக்கு போயிருக்கீங்களா? நாங்க பிப்ரவரியில தான் போவோம். டீ குடிக்க வெளியே போலான்ட்டு மழை வந்து டீயை உள்ள வாங்கிட்டு வந்து இல்ல பெஞ்சிட்டு தான் இருக்கு. இல்ல மழை பெய்யுது கேட்கலடா உனக்கு. ஸ்டாண்ட் போட்டா மட்டும் பார்த்தா தைரியமா இருக்கு. Cheers. டீ தாப்பா வேற ஒண்ணும் இந்த பழம். எதுக்குப்பா வந்தோம் நீ சொல்லுப்பா. நாங்க ஸ்விமிங் பூலுக்காக தான் வந்தோம். இந்த மழை வந்து கிரிக்கெட் விட்டுருக்கு. வாட் டு டு?
என்ன பண்ணுறது, மழை வந்துச்சு. இன்னொரு 1 hour பார்க்கலாம். எனக்கெல்லாம் தெரியாது. ஆ போயா மழை நிற்கட்டும்டா. மழையிலே போவியா? வழியில் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி கிடக்குது. விட மாட்டேங்கிறாங்க விளையாட. ஏய் எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க மழை? எங்களுக்கே பத்த மாட்டேங்குது, மேல வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் உட்காந்துக்குங்க. பத்தும் இப்போ. ஏறா மேலே ஏறா. ஆமாம், அதனால் நனையக்கூடாது. சரியா? கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துருப்போம். 10 மணி வரைக்கும் பார்ப்போம். அதான் போர் அடிக்கு உள்ளே உட்காந்து. ஆமா சரி, கொஞ்ச நேரம். பிள்ளைங்களா சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் வா. சோறு சோறு வா. சோறு தான். சோறு சாமி சோறு போடுறாங்க. வா சோறு. என்ன விருந்து? இட்லி, தோசை, குடல் குழம்பு, இட்லி, சாம்பார், ஆம்லெட், மட்டன் குழம்பு இல்லையா? கமலா டாக்டர் 1 வாரத்துக்கு இட்லி, கஞ்சி, தயிர், மோர், இளநீ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்லிக்கு மட்டன் குழம்பு, குடல் குழம்புலாம் இல்லையா அப்படின்னோடனே தங்கப்பாண்டியனாவே டென்ஷன் ஆகிட்டாங்க. கமலா இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி இட்லி தான் சாப்பிட வச்சோம். அவன் தொப்பையில படுத்துட்டு ஆடுறத சிரிக்கிறான். பாட்டு வரட்டு போடுமா? துள்ளி குதிச்சு வெளியே விழுக போறீங்கடியே. ஆரம்பிச்சிட்டான். அங்க மேல வயித்து மேல பத்து மணி வரைக்கும் பார்க்கலாம். மழை நிற்கல, பனிமூட்டமாகவே இருக்குது அப்படின்னா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 11 மணி வரைக்குமே உட்காந்து பார்த்தோம். அந்த பனிமூட்டமாகவே இருந்தது. மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் பனிமூட்டமாக இருந்துகிட்டே இருந்தனால சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பிள்ளைங்க ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் நடக்கலை. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. பட் நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருந்தோம். நல்லா பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம். 11 மணி ஆகுது ரஜதி. 11:30 மணி எத்தனை? 11:30 ஆகுது. இன்னும் பனி இன்னும் இங்க இருக்கு. கார் கூட தெரியல. போலாமா நம்ம? செமையா இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓட்டிடலாம். ஸ்லோவாக ஓட்டிடலாம். திருவிளையாடல் கமல் ரோடு தெரியுதா? ஏதோ யானை இல்ல, கழுதையா? கோவேரி கழுதை, குதிரை. உண்மையிலே ஒண்ணுமே தெரியலடா. ஆனா நம்ம இப்படி பார்த்ததே இல்ல. இவ்வளோ டார்க்கா பார்த்தது இல்ல. வரும் போகும், கிராஸ் ஆகும். சரி. ஐயோ என்ன பிரச்சனை? கொஞ்ச தூரத்துல அந்த மண்டி மறைஞ்சிருச்சு. அவ்வளவுதான், காணாம போயிடுச்சு. நல்லா இருக்கும்ல. அப்பாவை புடுறா. வெறும் கிளாஸ வச்சு எதுக்கு இப்படி சீனு?
என்ன ஐடியா கொடுக்குறாங்க கிளாஸ் உடைக்கிறது? ஒண்ணுமே தெரியல, பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. இன்னைக்கு நம்ம மலை ஏறது பாரு 12 கிலோமீட்டர் ஸ்பீடு 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு த்ரில் தான். அட்வென்ச்சர் பார்க்லாம் போக தேவையில்ல, ஒரு அட்வென்ச்சர் பார்க்லயே தான் உட்கார்ந்திருக்கோம். மணி 12. 12 என்னடா நேத்து 10 மணிக்கே நம்ம டிசைட் பண்ணி டக்குனு கிளம்பி இருந்தா நேத்தே விளையாண்டுக்கலாம்ன்றியா? அந்தான் நாங்கள் கிளம்புறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு. கீழே இறங்குற வரைக்குமே இந்த பனிமூட்டமாகவே தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கெல்லாம் கம்மியா தான் இருக்கு. கம்மியாக தான் இருக்குது. மேலே தான் ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. பெண்டில் இருக்கோம், 8வது பெண்டில் இருக்கோம். ஓகே, அப்பனா ஓரளவுக்கு கீழே இறங்கிட்டோம். இறங்கிட்டோம். அவனை சுதி ஏற்றி அவங்க அப்பாவை பார்க்க சொல்லி. சுதி வா, சுதி உங்க அப்பா ஹாய் சொல்லு. ஏன் போடுறான்? ஏன்? மலை எக்ஸ்பீரியன்ஸ் தானே. மலை எக்ஸ்பீரியன்ஸ்னா உனக்கு அந்த பாட்டு போடணுமா? யார் டிக்கெட் அவளை கண்மணி அவங்களுக்கணும்னா 4th ஹேர்பின் பெண்ட் திருமலை முடிஞ்சு. முட்டை விட்டுட்டு இருக்கீங்களா? மலையிலேருந்து இறங்கி மதியம் லஞ்ச் வந்து முஜி பிரியாணியில் சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். கமல் கொஞ்சமாக பிரியாணி சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டாங்க. வீடு வந்தாச்சு. நேற்று இந்நேரத்துக்கு கிளம்பி இன்னைக்கு இந்நேரத்துக்கு வந்துட்டோம். 24 hours. நாங்க வீட்டுக்கு போய் 24 hours. போறது. இங்கெல்லாம் மழை இல்லை. சூதானமா போங்க. வீட்டுக்கு போயிட்டு அத்தை கால் பண்ணு. நீ வரியா? அக்காவுக்கு ஸ்கூல் முடிஞ்சு லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும். நீ வரியா? உனக்கு இன்னும் ஒரு வாரம் லீவு. இது அப்ப அதை முட்டை விட்டதை பார்த்தேன். நீ வரியா? சுதி பெங்களூர் போகணும். அத்தை பெங்களூர் நீ போகணும். வரியான்னு கேட்டேன். நீ போறியா? வேணா நீ வந்து இருந்துக்க. ஏன்? முட்டை வாங்க வசூல் போ. ஒரு தடவை தான் வந்தீங்க. கூட்டு வரேன். வாரம் நானே அதுக்காக தான் வெயிட்டிங்னா. வீடியோ தான் சாட்சி. வீடியோ தான் சாட்சியா? போனோம் போலாம்டா. போலாம்டா. பாய். ஒரு நாள் நல்லா ஜாலியாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிளம்பிட்டாங்க. வீடே வெறிச்சோன்னு இருந்த மாதிரி இருந்தது. இந்த நியூ இயரை நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.